குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் பிரியங்கா. மீட்டிங் எத்தனை மணிக்கு சொல்லியிருக்காங்க? மேம் மீட்டிங் வந்து ஈவினிங் 3 o'clock வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க மேம். 3 o'clock? மார்னிங் 11 o'clock தானே மீட்டிங் நடக்கும். இது என்ன 3 o'clock சொல்லியிருக்காங்க? மேம் ஆதி சார் தான் மேம் சொன்னார். ஆதி சொன்னாரா? இல்லை, யூஸ்வலாக நம்ம மீட்டிங் எல்லாமே 11 to 12 அந்த டைமிங்கில் தான் நம்ம வைப்போம். இப்போ எதுக்கு ஈவினிங்கில் வைக்கிறீங்க? தெரியல மேம், சார் தான் மேம் சொன்னார். சரி, ஓகே, நான் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன். ஹாய். இவளா? இவ எதுக்கு இப்போ வந்திருக்கா? இவளை தான் ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. மறுபடியும் எதுக்கு இவ இங்கே வந்து நிற்கிறா? எனக்கு என்ன வந்துச்சு, இவ வந்து ஆதி முன்னாடி நிற்கட்டும், அவமானப்பட்டு போகட்டும். ஆதி எத்தனை தடவை நோஸ் கட் பண்ணாலும் இவ திருந்தவே மாட்டா போல. இனி தேவையில்லாமல் ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. திரும்ப திரும்ப வந்து அவர்கிட்ட நோஸ் கட் வாங்கிட்டு போகிறதே இவளுக்கு வேலையாக போச்சு. எனக்கு என்ன வந்துச்சு, போய் அசிங்கப்பட்டு வரட்டும். ஹாய் பிரியங்கா, ஆதி சார் வந்துட்டாரா? ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு. சி, பை தி வே என்னோட அப்பாயின்மெண்ட் 11 o'clock போட்டிருக்காரு. சார் வந்துட்டாரா? உள்ளதான் மேம் இருக்காரு. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் சார் கிட்ட சொல்லிட்டு வரேன். நீங்க போய் சொல்லுங்க மஹிமா வந்திருக்காங்கன்னு. ஓகே மேம். இவ என்ன சொல்றா? 11 o'clock மீட்டிங்கை ஆதி கேன்சல் பண்ணிட்டாரு. அதுக்கு பதிலாக இதுக்கு டைம் சேஞ்ச் பண்ணிட்டு இவளுக்கு எதுக்கு 11 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு? இவகிட்ட அவரை பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இவளுக்கு எதுக்கு மீட்டிங் டைமை சேஞ்ச் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? வரட்டும், அந்த ஆதிக்கு இருக்கு. ஹாய். ஹாய். எனக்கு ஒரு டவுட்டு, நீங்க 2 பேரும் கம்பெனி பார்ட்னர்ஸ் தானே? ஐ மீன் ஆதியும் நீங்களும்? எக்ஸ்கியூஸ் மீ, கம்பெனியில் மட்டும் இல்லை, லைஃப்லையும் நாங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸ் தான். ஓ ஐ சி. பட் ஏன் அவர் உங்களோட ஹெட்டாக இருக்காரு? நீங்களும் தானே பார்ட்னர், அப்போ பொசிஷன் ஈக்குவலாக தானே இருக்கணும். ஏன் அவர் ஹெட்டாகவும் நீங்கள் அவங்களுக்கு கீழே இருக்கீங்க? இப்படிலாம் சொல்லி எங்கள் 2 பேருக்கு நடுவில் பிரச்சனையை உண்டு பண்ண பார்க்குறியா? அது எந்த காலத்துலேயும் நடக்காது. மிஸ் மஹிமா, ஆதி சாரும் நானும் பிஸ்னஸ்லேயும் பார்ட்னர், லைஃப்லேயும் பார்ட்னர்ஸ். யாருக்கு எது தெரியுமோ அந்த வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. அவர் என்னை விட ஹையர் பொசிஷனில் இருக்கிறது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என் ஹஸ்பண்டுக்கு இருக்கிற நாலேஜ்க்கு அதுக்கு ஏற்ற பொசிஷனில் அவர் இருக்கார். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பொசசிவ்னஸும் கிடையாது. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் மேம். ஓ ஓகே ஓகே, நீங்கள் ரொம்ப லக்கி தான், ஆதி மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க. வாட் a physique. மேம் சார் கூப்பிட்டாரு. ஓகே. மேம் எதுக்கு கோவமா நிற்கிறாங்கன்னு தெரியல. இந்த மஹிமாவுக்கு வேற வேலையே இல்லையா? ஆதி சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவ எதுக்கு அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்கா? தியா மேம் கோவப்படுறதுலேயே நியாயம் இருக்கு. சார் மேலதான் எல்லா தப்பும். மீட்டிங் யூஸ்வலா 11 o'clock தான் நடக்கும், அதை சேஞ்ச் பண்ணிட்டு இவளுக்கு எதுக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு? இதோ வரேன். ஹலோ மிஸ்டர் ஆதி. வாங்க உட்காருங்க. ஏய், உன்னை அங்க உட்காரதான் சொன்னேன், இங்க எதுக்கு வந்து நிக்கிற? நானும் உட்கார்றதுக்கு தான் சார் வந்தேன். நீ உட்காரதுக்கு தான் அங்க சேர் போட்டிருக்கோம்ல, டேபிள் மேல உட்காந்த ஆரஞ்சு பல்ல பேத்துருவேன். ரத்னவேல் சாரோட முகத்துக்காண்டி தான் உன்னை சும்மா விடுறேன், இல்ல இங்க சீனே வேற மாதிரி இருக்கும். இங்க எதுக்கு வந்த? ட்ரைனிங்க்கு தானே வந்திருக்க. நான் உன்னை ட்ரெயின் பண்ணணும்னா முதல்ல நீ ப்ரொஃபஷனலா வா. என்ன ட்ரெஸ் இது?
மிஸ்டர் ஆதி, நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தா உங்க மனசு ஹல பாயதானே செய்யும். எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு என் மேல ஒரு கண்ணு. என்ன பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சு, கண்ட்ரோலா இருந்துதானே ஆகணும். என்ன ஆதி, உங்க மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லையா? என்ன ட்ரெஸ் மாத்த சொல்றீங்க? நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி கேவலமானவன் இல்லை. எனக்கு உன்னை விட அழகா ஒரு பொண்டாட்டி இருக்கா. எனக்கு அவ தான் பேரழகி. இந்த மாதிரி கேவலமா ட்ரெஸ் போட்டு வர்றவங்கள பார்த்து மயங்குற ஆளு நான் கிடையாது. வந்தோமா, எதுக்கு வந்தோமா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புனா உனக்கு நல்லது. இல்லை தேவையில்லாத பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோ. இப்போவும் சொல்கிறேன், ரத்னவேல் சாரோட முகத்துக்காக தான் உன்னை இப்போவும் நிற்க வச்சு பேசிட்டு இருக்க. மரியாதையை வந்து சேர்ல உட்காரு. அப்போ ஓகே, நீங்க என்ன ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் வருவேன். உங்க மனசை நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. பிரச்சனை உங்ககிட்டயா இல்லை என்கிட்டயா? நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்கு எல்லாம். எல்லாம் என் தலை எழுத்து. இங்க பாரு, கம்மிங் டு த பாயிண்ட். ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும்னா அதுக்கு நாலேஜ் மட்டும் போதாது. சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். அது எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும். கிளைண்ட்டை பார்த்து பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து தான் பேசணும். அதுதான் உன்னோட போல்ட்னஸை தெரியப்படுத்தும். ஷியோர் சார். ட்ரெயினி தானே நீ, ஒரு டிசிப்ளின் இல்ல? இதுதான் உன்னோட மேனஸா? இடியட், கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். என்ன வாங்கினது பத்தலையா? வெளியே போன்னு சொன்னேன். அறிவு கெட்ட ஜென்மம், வெளியே போடி. சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன். மரியாதையா வெளியே போயிடு. எப்பவும் இதே மாதிரி பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். பொல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். கிளம்பு. சார் சாரி சார். கிளம்பு. அறிவு கெட்டவ. ரத்னவேல் சாருக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரம் நான் பொறுமையா போறேன். ப்ரொடக்ஷன் யூனிட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்களா? பண்ணாங்க சார், எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. 3 o'clock மீட்டிங் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். இவ என்னத்துக்கு இப்ப முறைச்சிட்டு நிக்கிறான்னு தெரியலையே. ஒருவேளை மஹிமா வந்து போனதை பார்த்துட்டு கோவப்படுறாளோ? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். யாரை கேட்டு மீட்டிங் டைமை சேஞ்ச் பண்ணீங்க? எப்பவுமே யூஸ்வலாக 11 o'clock தானே மீட்டிங் வைப்பீங்க. இப்போ எதுக்கு ஈவினிங் 3 o'clock வச்சிருக்கீங்க? யாரை கேட்டு டைம் சேஞ்ச் பண்ணீங்க? ஏன் 3 o'clock என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஒர்க் இருக்கா? எனக்கு எந்த பர்சனல் ஒர்க்கும் இல்லை. நீங்கள் தான் நிறைய பர்சனல் ஒர்க் வச்சுருக்கீங்க. உங்களோட பர்சனல் ஒர்க்குக்காக வேண்டி வழக்கமாக வைக்கிற மீட்டிங் டைமை சேஞ்ச் பண்ண முடியாது. ஹலோ மிஸ்டர் சாதி, ஆஃபீஸ்க்கு வந்துட்டா இங்கே பர்சனல் ஒர்க்குன்னு எதுவுமே இல்லை. எல்லாமே ஆஃபீஸ் ஒர்க்கு தான். இப்போ எதை என்னோட பர்சனல் ஒர்க்குன்னு சொல்கிறீங்க? ஐயோ, இவங்க 2 பேருக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டோமே. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இந்த ஆஃபீஸ்க்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்களோட மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது என்ன பர்சனல் ஒர்க் இல்லாமல் அஃபிஷியலா? எதை நீங்கள் ஆஃபீஸ்க்கு சம்மந்தம் இல்லாததுன்னு சொல்கிறீங்க? மஹிமாவா? அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? யார் சொன்னா மஹிமாவோட மீட்டிங் ஆஃபீஸோட வேலைக்கு சம்மந்தம் இல்லாததுன்னு? இங்கே பாருதியா. சார், நான் போட்டுமா? தப்பிச்சிடு. சொல்லுங்க, யாரு சொல்றீங்க? மஹிமா கூட 11 o'clock மீட்டிங்ல இருந்தது தான் சொல்றீங்களா? வேற எது சொல்லுவாங்க? உங்களுக்கு தெரியாதா? அவ எந்த இன்டென்ஷன்ல உங்ககிட்ட வந்து பேசுறானோ உங்களுக்கு தெரியாதா?
எல்லாம் தெரிஞ்சும் மறுபடியும் அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்று கொடுத்து 11 o'clock அவ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு. நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணலையே, டைம் தானே சேஞ்ச் பண்ணேன். எதுவோ இருந்துட்டு போகட்டும். இங்க பாரதியா, மஹிமாவை நான் கன்சிடர் பண்றதுக்கு ஒரே ரீசன் ரத்னவேல் சார் மட்டும்தான். அவரை பகைச்சிக்கிட்டு இங்க பிஸ்னஸ் பண்ணணும்னா நடக்காத காரியம். அதையும் மீறி இந்த ப்ராஜெக்டே வேணும்னு தூக்கி போட்டுட்டு போக எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இருந்தும் நான் ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கேன் தெரியுமா? உனக்காக தான், இந்த ஆஃபீஸ்க்காக. உன் அப்பாவோட ஆசையே இந்த ஆஃபீஸை ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வரணும் தான். இப்போ நான் ரத்னவேல் சேர பகைச்சிக்கிட்டா இந்த ப்ராஜெக்டே தலைகீழாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பெரிய ஃபால் சந்திக்க வேண்டியது இருக்கும். நீ அப்போ வருத்தப்படக்கூடாதுல்ல. நம்ம அப்பா இருந்திருந்தா இந்த கம்பெனி இந்த அளவுக்கு லோவாக போயிருக்காதுன்னு நீ நினைக்கக்கூடாது பார்த்தியா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கேன். என்னோட எந்த முடிவுனாலையும் இந்த கம்பெனியோட வளர்ச்சி தடைப்படக்கூடாது, அதுக்காக தான் பொறுமையாக இருக்கேன். இல்லைன்னா இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டான நான் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த கம்பெனியை இழுத்து மூடனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். என் தியாவோட அப்பா கனவு அதுதானே என் தியாவோட கனவும். அதை எப்படி நான் உடைப்பேன்? இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியணும்னா ரத்னவேல் சாரோட ஹெல்ப் ரொம்ப தேவை. எனக்கும் வேற வழி தெரியல. நீ சொல்லு, இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடலாமா? ஒரு வார்த்தை சொல்லு, தூக்கி எரிஞ்சிடுற. நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாம். என்னதியா சொல்ற? என்ன சொல்ற? ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடவா? என்னமோ சொன்னீங்க, ஆஃபீஸில் பர்சனல் வேலைலாம் பார்க்க மாட்டேன்னு. இதுவும் உங்கள் அஃபிஷியலில் வருமா? ஆமாம், இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மீட்டிங் தான். அதாவது பிஸ்னஸ் டீலிங் பேசிட்டு இருக்கேன். ஓ, அப்போ எந்த கிளைண்ட் வந்தாலும் இப்படி தான் நீங்கள் டீலிங் பேசுவீங்களா? எல்லா கிளைண்ட் கிட்டேயும் இப்படி பிஸ்னஸ் டீலிங் பேச மாட்டேன். ஸ்பெஷல் கிளைண்ட் கிட்ட மட்டும் இப்படி தான் பேசுவேன். ஹலோ மிஸ்டர், இது உங்கள் வீடு கிடையாது, ஆஃபீஸ். இந்த மாதிரி டீலிங்லாம் உங்கள் பெட்ரூமோடு நிறுத்திக்கோங்க, ஆஃபீஸ் வரைக்கும் கொண்டு வராதீங்க. அதுவும் சரிதான். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன். உன்னை முன்னாலே பார்க்கும்போது பேசாமல் நின்றேன். இதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன். எனக்குள்ளே நானும் தினம் கேட்கிறேன். இனி நீயானே. ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் மேடம்? நாளைக்கு எனக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்கு. கண்டிப்பா நான் அதில் போய் அட்டன் பண்ணி செலக்ட் ஆயிடுவேன். ஆனா அத்தை விடுவாங்களான்னு தான் தெரியல. ஹேய், அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த இன்டர்வியூக்கு நீ போகிற, செலக்ட் ஆகிற. என்ன புரிஞ்சுதா? ஏங்க, நிலாவும் என்னோட வரேன்னு சொன்னா. நாங்க 2 பேருமே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போறோம். வாழை எதுக்கு இன்டர்வியூ போகிறா? ஏன் 2 பேரும் ஒண்ணா வேலை பார்த்தா ஜாலியா இருக்கும்ல? ஏன் அம்மா, 2 பேரும் பிரியவே மாட்டீங்க போல. காலேஜ்லேயும் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க. நீ கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அவ கூட ஒன்றா தான் இருக்க. இப்போ ஆஃபீஸ்க்கும் ஒன்றா போக பிளான் போடுறீங்க. ஏன் நானும் அவளும் ஒண்ணா இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது போலயே? அதுவும் கரெக்டு தான். உங்கள் 2 பேருக்கும் முதல்ல டிவோர்ஸ் பண்ணி விடணும். எதுக்கு? எதுக்குன்னு தெரியாதா? உன்னை நான் கல்யாணம் பண்ணனா இல்லை அவ கல்யாணம் பண்ணாலான்னு தெரியல. எப்போ பாரு 2 பேரும் ஒன்றாவே இருக்கீங்க. நான் காலேஜ் போகிற நேரம் தான் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்கன்னு பார்த்தா, நான் வந்ததுக்கப்புறமும் நீ என்கிட்ட பேசாமல் அவ கூடயே உட்காந்துட்டு இருக்க. உன் புருஷன் பாவம் இல்லை, அவனை இப்படி பட்டினி போடுறியம்மா. என்ன பட்டினி போட்டாவ? சாப்பாடு போடலையோ? மதியம் நல்லா தானே சாப்பிட்டீங்க, அப்புறம் பட்டினி போட்டாங்கன்னு சொல்றீங்க? சரியான டியூப் லைட்டு. ஒன்றும் இல்லைம்மா தாயி,
ஏங்க நாளைக்கு எப்படியாவது பர்மிஷன் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நீங்களே கூட்டிட்டு போங்கங்க. நீங்க என்ன வர சொல்லிட்டு நீங்க காலேஜ் போயிட்டீங்கன்னா அத்தை விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போக விடாம பண்ணிடுவாங்க. எப்படியாவது என்ன கூட்டிட்டு போயிருங்க. இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி எப்படியாவது செலக்ட் ஆயிடணும். வீட்டு வேலையே செஞ்சுட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்கு. நீ கவலைப்படாத, நாளைக்கு கண்டிப்பாக நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவ, அதுக்கு நான் கேரண்டி. இப்போ டென்ஷன் ஆகாம போய் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணு. நாளைக்கு நான் காலேஜுக்கு லீவ் சொல்லிடுறேன். உன்னை கூட்டிகிட்டு போய் இன்டர்வியூ முடிஞ்சு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். அப்போ எப்படி அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். சரிங்க, சரி சாப்பிட வாங்க. ம்.